ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்சுக்கு மாம்பழ கூட்டான். அதுக்கு பூசணிக்காய் மாம்பழம், புளிச்ச மாம்பழம் எடுத்துக்கிறது. பூசணிக்காயை பெரிய பெரிய க்யூபாக நறுக்கின்ட்டு மாம்பழத்தை வித்து கொட்டை ஒரு வித்தவுட் கொட்டை கட் பண்ணி போட்டுக்கிறது. உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வெந்தது. அதுக்கு தேங்காய் அரைச்சி விடணும். தேங்காய் அரைச்சி விடுறதுக்கு தேங்காய் எடுத்துக்கிறது வேண்ட அளவு. அப்புறமா என்னெல்லாம் வறுக்கிறது சொன்னானாக்கா, மிளகா வெத்தல், கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் அரிசி ஆஃப் பண்ணிவிட்டு ஜீராமும் பச்சை மிளகாயும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திட்டு அரைச்சிக்கிறது. அரைச்சின்ட்டு ரொம்ப புளிக்காதக்கு, புளிப்பு வாசனை இல்லாதக்கு, ஆனால் புளிச்சிருக்கணும் அந்த மாதிரி தயிர் அளவுக்கு எடுத்துட்டு அரைச்சது கூட போட்டு ஒன்று சேர்ன் பண்ணி எடுத்துகிட்டு கொதிக்கிற இளவன் மாம்பழம் இருக்குது இல்லையா, பூசணிக்காயும் மாம்பழமும், அதாவது அதில் இதை சேர்த்தின்ட்டு ஒரு கார்னரில் ஒரு பபுள் வந்ததும் ஆஃப் பண்ணி விடுங்கோ. தேங்காய் எண்ணெயில் கடுகு, மிளகா வெத்தல், அப்புறம் கருகாப்பிலை போட்டுட்டு பொரிச்சு கொட்டணும். அவ்வளோதான், நம்மளோட மாம்பழ கூட்டான் ரெடி. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி மத்தன் தோரன், அதாவது பரங்கிக்காய் பொரியல். அதுக்கு இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸுக்கு நறுக்கிற மாதிரி நறுக்கி வச்சுக்கிறது. தேங்காய் எண்ணெயில் உளுத்தம்பருப்பு கடுகு பொரிச்சு கொட்டிட்டு அந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு கருகாப்பிலையும் போட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். சீக்கிரமாக வெந்துவிடும், ஒரு 5-10 மினிட்ஸில் வெந்துவிடும். வெந்ததும் தேங்காய் பச்சை மிளகாய் சதைச்சி போடணும், ரொம்ப அரைக்க வேண்டாம், சதைச்சி போடணும். அவ்வளோதான், தோரன் ரெடி. புளிப்பு, காரம், தித்திப்பு இல்லாமல் மாம்பழ கூட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் தாங்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.